ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே பார்த்தீங்கன்னா காணாங்கத்து மீனும் கவலை மீனும் வாங்கியிருந்தேங்க. காணாங்கத்து மீனை ஃப்ரை பண்ணிடலாம், கவலை மீனை குழம்பு வச்சிடலான்ட்டு இப்போ கவலை மீனுக்கு தேவையான புளி பார்த்தீங்கன்னா வச்சு ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காணாங்கத்து மீனுக்கு மசாலா போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வேலை நம்ம வீட்டில் நடந்துகிட்ருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி பித்தளை பாத்திரமும் சில்வர் பாத்திரமும் விளக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் விளக்கிடலான்ட்டு பாட்டி வந்திருந்தாங்க. எல்லா பிளாஸ்டிக் பொருளும் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாச்சு. அதில் இருந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ஹாலில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். காய வச்சுட்டு நம்ம அந்த டப்பாவில் திரும்ப ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹாலிலே சூப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு அதை தொடச்சி நெக்ஸ்ட்டு அதை எல்லாமே பெட்டியில் எடுத்து லாக் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் பொங்கல் வேலை போயிட்டுருக்குங்க. சரி, இன்றைக்கி கவலை மீன் வந்துச்சு, வாங்கி குழம்பு வச்சிடலான்ட்டு கவலை மீனும் பார்த்தீங்கன்னா கூட்டி வச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பா எல்லாத்துமே லாஸ்ட்டாக அவங்க வந்து விளக்கிட்டு இருக்காங்க. பெரிய டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா விளக்கிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பும் கூட்டி வச்சிட்டேங்க. நெக்ஸ்ட் இப்போ மீனும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து விளக்கி வச்சுருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையும் காய வச்சிடலான்ட்டு நம்ம வீட்டில் இருந்த படுதாவை சூப்பராக வாசலில் விரித்து வச்சு பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து காய வச்சிட்டேங்க. இதில் என்னென்ன பாத்திரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஐட்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா தாங்க இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் காயட்டும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வெளியில் கொண்டாந்து வச்சுட்டு அதை துடைக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு பித்தளை பாத்திரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க. ஏன்னா ஹால்லே இருக்க முடியாது, நைட்டு பசங்களாம் இங்கே தான் தூங்குவாங்க. அதனால் அதை எடுத்து இன்னொரு இடத்துல நான் சேஃபாக வைக்கணும். க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குழம்பு கூட்டி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டிக்கு டீ போட்டு கொடுத்துடலான்னு இப்போ பார்த்தீங்கன்னா டீயும் போட்டு வச்சிட்டேன். இப்போ அவங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ கொடுத்துட்டு ஒரு பிஸ்கெட் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலி காலையிலே வந்தாங்கன்னா ஒரு 11 மணி போல் டீ போட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 மணி போல் சாப்பாடு கொடுத்துருவேன். ஆல்ரெடி பித்தளை பாத்திரம் விளக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த விலாகில் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாட்டிக்கிட்ட வந்து டீ கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அவங்க ஆக்சுவலி வந்து நான் இங்கே பாத்திரம் விளக்குற இடத்துல நான் உட்காந்து குடிச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா விளக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டில் இருந்த சில்வர் பாத்திரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க விளக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த பித்தளை பாத்திரம் சில்வர் பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சாச்சுங்க. இதை இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக துடைக்கணும். ஏன்னா ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துச்சா, ஓப்பன்லேயே இருந்ததுனால டஸ்ட்டு நிறையா படிஞ்சிருக்கும். அதனால் நம்ம வந்து க்ளீனாக துடைச்சிட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் இன்னும் பார்க்குறதுக்கும் பல நல்லாயிருக்கும். காலையிலே பார்த்தீங்கன்னா 2 யூனிட் கிட்டத்தட்ட வாஷிங் மிஷினில் துணியும் போட்டு விட்டுருந்தேன். அந்த துணியும் பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டேன். இப்போ பாட்டி வலிக்கு வச்சுருந்தா பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக காய வச்சாச்சு. பட் வெயில் மட்டும்தாங்க இல்லை, அந்த காற்றுலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து உணர்ந்து காஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா பாத்திரமும் விளக்கி முடிச்சாச்சுங்க. ஃபைனலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு தாவிளக்கு இருந்துச்சு. அந்த தாவிளக்கு பார்த்தீங்கன்னா புது வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது இப்போ லாஸ்ட்டாக அவங்க வந்து விளக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓவர் வியூ பாருங்கள். நம்ம வீட்டில் இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மசாலாவெல்லாம் எடுத்து நான் ஓரமாக வைக்கணுங்க. அடுத்து வெளியில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணணும். நிறைய ஒர்க் இருக்குங்க. இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா பொங்கல் வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். நேற்றையும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் வேலையும் இருக்கும், பொங்கல் வேலையும் இருக்கும். இப்போ பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா கவலை மீன் குழம்புலேயே சாப்பாடும் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் துடைச்சி வச்சிடலான்ட்டு துடைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வெயிலும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சமாக வெயில் வந்து போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பிளாஸ்டிக் டப்பாலாம் சீக்கிரம் காயாத மாதிரி தான் தெரியுது. சரி, அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும். நம்ம பாத்திரத்தெல்லாம் துடைச்சி கொடுத்துறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்து அவங்க ஸ்டோர் பண்ணிடுவாங்க பெட்டிக்குள்ளே. சரி, அந்த ஒர்க்கை நம்ம பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துடைக்கிற ஒர்க்கு தாங்க போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நானும் உட்காந்து எவ்வளோ என்னால் துடைக்க முடியுமோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா நானும் துடைச்சிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி நிறைய டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம அன்னைக்கே விளக்கி அன்னைக்கே துடைச்சி அது அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பெட்டியில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக ஒரு நாள் நம்ம டைம் எடுத்து உட்காந்து துடைக்க வேணாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் கிடைக்கல. நானே பார்த்தீங்கன்னா அலசி கொண்டு வந்து காய வச்சதுனால துடைக்கிறதுக்கு அன்றைக்கி டைமும் இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வேலைக்கும் போயிருந்தாங்க. அதனால் அந்த பொருளெல்லாம் பொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கும் டைம் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா 1 by 1 தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இப்போ இதோட டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 days 4 days கிட்டத்தட்ட வந்துருச்சு. நானும் பார்த்திங்கன்னா எவ்வளோ என்னால் முடியுமோ அவ்வளோக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாத்தையும் தொடச்சி வச்சுருக்கேன்.
பொங்கல் வந்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி வந்து பொங்கல் வேலை வந்துட்டு தாங்க இருக்கும். தீபாவளி டைமில் கூட அவ்வளோ ஒர்க் இருக்காது. பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறது, ஒட்டடை அடிக்கிறது, வீட்டுக்கு பூசுறது, சுண்ணாம்பு அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஒர்க்கு நிறையா வருங்க. நம்ம வீட்டில் இப்போதைக்கு போயிட்டுருக்க ஒர்க்கு சில்வர் பாத்திரமும் பித்தளை பாத்திரமும் விளக்குற வேலை தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருளும் விளக்கிட்டோங்க. விளக்குற வேலை, கழுவுற வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக ஒட்டடை அடித்து மாப் போட்டு தொடச்சிட்டோன்னா நம்ம வீட்டில் பொங்கல் வேலை ஃபினிஷுங்க. இப்போ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே காயறதுக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பித்தளை பாத்திரமும் சில்வர் பாத்திரமும் எடுத்து பொட்டியில் வச்சதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் போர்ட்டிகோவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஒரு ஓரமாக. எது காஞ்சிருக்கோ எது காயலையோ அது தனித்தனியாக நான் எடுத்து வச்சு காஞ்ச டப்பா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் மசாலா எடுத்து வச்சிடணும். காயாத டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப நான் காய வைக்கணும். பெட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கூட்டி ஒட்டடை அடிச்சுட்டு அது உள்ள இருந்த டஸ்ட் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு திரும்பி அதே 3 சாக்கையும் போட்டு அழகாக பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அடியில் வந்து ஓப்பனாக வைக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு சாக்கு இல்லைனா பேப்பர் ஏதாவது வச்சு நம்ம வந்து பாத்திரத்தை எடுத்து வைக்கும்போது இன்னும் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து பெட்டியில் வச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையும் திரும்பி நம்ம வந்து போர்ட்டிகோவில் எடுத்து காய வச்சுருணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரமும் சில்வர் பாத்திரமும் துடைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 hour கிட்டத்தட்ட டைம் எடுத்துக்கிச்சிங்க. அதோட பார்த்தீங்கன்னா பொழுதும் போயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலான்ட்டு அந்த பாத்திரம் எல்லாமே சூப்பராக பார்த்தீங்கன்னா தொடச்சி க்ளீனாக வச்சாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்ததும் அது எல்லாமே பெட்டிக்குள்ளே எடுத்து அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி காலையில் துணி 2 யூனிட் துவைச்சி வச்சுருந்தோம். துணியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் மடித்து வைக்கணும். ஸோ ஈவினிங் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு இவ்வளோ பாத்திரம் நம்ம வந்து விலைக்கிருக்குங்க. ஒரு லாஸ்ட்டு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க எவ்வளோ பாத்திரம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோன்னு. எல்லா பாத்திரமும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஹாலில் இருந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோபா மேலே எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா எதுவுமே காயலைங்க. அதனால் அது அப்படியே பார்த்தீங்கன்னா சாக்கில் அந்த சைடில் நான் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ இந்த பொருளெல்லாம் நம்ம எடுத்து பொட்டியில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க நம்ம வந்து ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஆக்சுவலி இது வந்து ஈஸியான வேலை கிடையாது. காலையில் விளக்கணுமா ஈவினிங் எடுத்து வச்சோமாலாம் கிடையாது. அதை காய வைக்கணும், திரும்ப அதை ஃபுல்லாக க்ளீனாக துடைக்கணும், அதை எடுத்து அழகாக ஸ்டோர் பண்ணணும். பிளாஸ்டிக் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சாக்கில் எடுத்து வச்சுட்டேன். இது இன்னும் நாளைக்கு ஒரு நாள் காஞ்சிச்சுன்னா நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே அதில் எடுத்து வச்சிடலாம். மசாலா ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோபா மேலே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஷோபா மேலே ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன். ஈரமாக இருக்கிற டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் சாக்கில் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈரெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்த கொஞ்சம் பொருளையும் எடுத்து வச்சுட்டேங்க. மீதி எல்லாமே நான் ஷோபா மேலே எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு நைட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோபா மேலே தான் இருக்க போகுது. நாளைக்கு காய வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ நைட் ஆகிடுச்சு. நாங்களும் பொட்டியில் எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பொட்டியை வந்து ஒட்டரெல்லாம் அடித்து அது உள்ளே இருந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. பெரிய பெரிய கோழியை ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவளை அந்த மாதிரி ஐட்டம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே பெரிய பொருளுக்குள்ளே எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணோங்க. இது வந்து ஒரு லெவலாக பண்ணால் தான் நம்ம பாத்திரம் எல்லாமே ஒரு அடக்கமாக போய் பொட்டியில் வந்து ஸ்டோர் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா பிளேட் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து நாங்கள் பிளேட் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பித்தளை கோலருக்கு எந்தெந்த பெரிய பொருளில் சின்ன சின்ன பொருளை வைக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்து நாங்கள் எடுத்து வச்சிட்ருக்கோம். ஏன்னா பெட்டி பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், நம்மக்கிட்ட பொருள் இருக்கிறது இப்போ அதிகங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது உள்ளே எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகாது. அதனால் நம்ம பார்த்து தாங்க அது வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி பண்ணால் மட்டும்தாங்க இவ்வளோ பாத்திரத்தையும் அந்த பெட்டிகளை வைக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் ஓப்பனில் வச்சு திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு 2 month 1 monthலேயே அது டஸ்ட் ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகிடும். நம்ம தான் அதை வந்து மந்த்லி 1 time க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இங்கே பெட்டிக்குள்ளே எப்படி வைக்க முடியுமோ அப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய தாவலையெல்லாம் வச்சதுக்கப்புறம் ட்ரம்மு எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன பொருள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு அதை அப்படியே தூக்கி நம்ம பெட்டிக்குள்ளே வச்சிடலாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் எனக்கு பண்ண தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதிகம். ஏன்னா பெட்டி வாங்கினதுலேருந்து அதில் எங்கே எப்படி பாத்திரம் வச்சா எப்படி அடக்கமாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். அதனால் எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எடுத்து விளக்கி கழுவி காய வச்சு அழகாக கொடுத்துட்டேன்னா அவங்க சூப்பராக எடுத்து அடுக்கி வச்சுருவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சமாக நாங்கள் பெட்டிக்குள்ளே அடுக்கி வச்சுட்டு மீதி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வைக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி நாங்களும் எப்படிலாம் வைக்க முடியுமோ அப்படிலாம் பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்கோம்.
இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரை சாதம் அதுக்கப்புறம் வெள்ளை சாதம் நம்ம வந்து செய்வோம். அதுக்கு தேவையான பாத்திரத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஆல்ரெடி வருஷம் நம்ம பொங்கலுக்கு செய்கிற பாத்திரம் சில்வர் பாத்திரத்தில் தான் செய்வோம். அதுக்கு தேவையானது எல்லாமே இப்போயே எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம பொங்கல் டைமில் பொட்டியை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பாத்திரத்தை தேடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலைஞ்சிருங்க. திரும்பி என்னோடய ஹஸ்பண்ட் எப்போ வருவாங்க அவங்கள கூட்டு வச்சு தான் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்து வைக்கணும். அதனால் எது நமக்கு இப்போ தேவையோ அதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டிக்குள்ளே வச்சு லாக் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் லாக் பண்ணிடலான்ட்டு பொங்கலுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். 2 கரண்டி 2 தட்டு அதுக்கப்புறம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு 2 பாத்திரங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ளே வைக்க வேண்டிய எல்லா பொருளும் அழகாக ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலி நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதிக பாத்திரம்லாம் நான் யூஸ் பண்ணலைங்க. நான்ஸ்டிக் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டியில் தான் இருக்கும். எனக்கு எப்போவாச்சும் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ளே வைக்க வேண்டியது எல்லாமே வச்சாச்சுங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் இருந்துச்சு. இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் பாத்திரங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்து பெட்டியில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுவோம். பிளேட்லாம் பார்த்திங்கன்னா மீடியமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதிகமாகலாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சு யூஸ் பண்ணவே மாட்டேன். எது தேவையோ அதை மட்டும்தாங்க நான் வச்சுப்பேன். கச்சன்லாம் ஜாமான்லாம் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேஸ் இருக்குது பார்த்துக்கலான்ட்டு எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சுங்க. ஃபைனலாக பொங்கலுக்கு விளக்க வேண்டிய பாத்திரம் எல்லாமே விலைக்கு சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. ஃபைனலாக ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.